அஜித் தோவல் அவருடைய அர்ப்பணிப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த நாடு அவருக்கு என்னென்னைக்குமே கடமைப்பட்டிருக்கு. என்னுடைய ஹீரோ இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல். அவருடைய ஒவ்வொரு சீனுமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. மாதவன் அவர் உண்மையிலேயே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இந்தியாவினுடைய பாதுகாப்பு உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுடைய உயிர் தேசத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க கூட எந்த அளவுக்கு தயங்காமல் போய் வேறு ஒரு தேசத்தில் வேறு ஒரு இடத்துல போயிட்டு உயிர் போகும் தெரிஞ்சும் தேசத்துக்காக அங்கிருந்து உளவு பார்த்து ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து அனுப்பக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தின் மூலயமா பார்க்கலாம். உண்மையிலேயே நம்மளால் அதை பார்க்கும்பொழுது இந்த தேசத்துக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்றத உணரலாம். நம்மளால் பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு மொழி தெரியாத இடத்துலையே நம்மளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி நம்ம எதிரி நாட்டிலேயே போயிட்டு வேவு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலிகள் அந்த நாட்டில் உளவுத்துறையில் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது நமக்கு உண்மையிலேயே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் டிமானிட்டேஷன் 1500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவித்த உடனே என்னென்னவோ கற்பனைகளோட ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத திட்டங்கள் தீட்டி கொண்டிருந்த சமூக விரோதிகளும் ஒவ்வொரு தேசத்துக்கு எதிரான நபர்கள் எல்லாம் கொந்தளிச்சு என்னென்னவோ வதந்திகளை பரப்பினாங்க. ஆனால் உண்மையான டிமானிட்டேஷன் எதனால் நடந்தது அப்படின்னு இந்த படத்தின் மூலியமாக தெரிவித்த பிறகு தான் ஒவ்வொருத்தனுக்கும் வாயடிச்சு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் உண்மையான டிமானிட்டேஷன் எதுக்காக நடந்தது அப்படின்றது புரிய வந்தது. இந்த அல்டிமேட்டான ஒரு சீன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அதே போல் அந்த ஹீரோ ஆக்ட் பண்ண அந்த சீனில் மேஜர் மோஹித் சர்மா அப்படின்ற ஒரு வீரர் உண்மையிலேயே அப்படி ஒரு இன்னல்களை சந்தித்தார் அப்படின்றது உண்மையான ஒரு வரலாறு. பாகிஸ்தானில் போயிட்டு எந்த அளவுக்கு அவர் உளவுத்துறையில் வேலை பார்த்தார் அப்படின்றத உண்மையான ஒரு சம்பவம். எப்படி